மனச்சோர்வு, உடல் சோர்வு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த பயணத்தால் லாபம், வீட்டில் ஒரு அமைதி, உங்களை தொழில் பழக்க வழக்கத்தில் மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு வீக் ஆகாமல் கொஞ்சம் இமோஷனல் ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் மட்டும் இல்லை, செப்டம்பர், அக்டோபர் இறுதி வரைக்கும் அந்த பொசிஷனில் தான் நம்ம மூவ் ஆக வேண்டியது. ஸ்லோவான ஒரு மோஷனாக இருக்கும். பட் அது கெடுதல்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்லோ பேஸாக இருக்கும். வணக்கம். ஆகஸ்ட் மாத கிரக சஞ்சாரங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும், கடகராசி என்பது ஒரு சரராசி. மேஷம், கடகம், துலாம், மகரம்னு சொல்லக்கூடிய 4 ராசிகள். கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4வது இடம். கடகராசி என்பது சந்திரனோட சொந்த வீடு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷனலான ஒரு ராசி. ரொம்ப நண்பர்களோட ஈஸியாக பழகக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் கருணையோட கனிவோடு கேட்கக்கூடிய, புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த கருணை உள்ளம் உள்ள ஒரு ராசி தான் கடகராசி. கடகராசி கூட ஒரு அன்போட நட்பு கருத்தோடு பழகக்கூடிய ஒரு ராசி தான் கடகராசி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பயணிக்கிறதுல ரொம்ப விருப்பக்கூடிய ராசி தான் கடகராசி. இந்த கடகராசிக்கு அதிபன்ன்றது சந்திரன். இந்த சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியை விட்டு பயணிச்சுட்டே இருக்கும். இதுதான் இந்த ராசியோட சிறப்பு. மற்ற ராசிகள் கடகத்தினோட சிறப்புன்னா 2.25 நாள் இந்த ராசிக்கு அதிபன் சந்திரன் பயணிச்சுட்டே இருக்கும். ஸோ இவங்க கேரக்டர் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அவரோட மனம் மூட் ஸ்விங்கும் பயங்கரமாக வரக்கூடிய ராசி தான் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும். நம்ம அது சரியாக புரிஞ்சுக்கணும். அதான் அந்த கடகராசியோட ஸ்பெஷாலிட்டி. 2வது கடகத்துக்கு அதிபன் புனர்பூசம், 4ஆம் பாதவும், பூசம் 4, ஆயில்யம் 4 என்று சொல்லக்கூடிய 9 ராசிகள் கூட 2.25 நட்சத்திரம் அடங்கக்கூடிய 30 டிகிரி அடங்கக்கூடிய தான் இந்த கடகராசி. ராசியாதிபன் எப்போவுமே பயணிச்சுட்டே இருக்கும். 2.25 நாள் ஒரு ஓடி போயிட்டே இருக்கும். ஸோ மெயினாக ராசியாதிபனான சந்திரன் ராசிக்கு 8ஆம் வீடான கும்பத்துக்கு போகிறது மட்டும்தான் பார்த்திங்க. அப்போ ராசிக்கு 8ஆம் வீடான கும்பத்துக்கு போகும்போது கடகராசிக்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு மனச்சோர்வு. ஏன்னா ராசியாதிபன் இல்லையா, ராசியாதிபன் ராசிக்கு 8ஆம் வீடான இடத்துக்கு போக ஒரு மனச்சோர்வு, உடல் சோர்வு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் ஒரு டவுனான காலகட்டம் தான் இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லுது. அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமன்றது அவிட்டம், சதயம், பூருட்டாதி 3 பாதம். அப்போ புனர்பூசத்துக்கு அவிட்டம், கும்பராசியில் வரக்கூடிய அவிட்டம், பூசத்துக்கு சதயம், ஆயில்யத்துக்கு பூருட்டாதி. இதுதான் சந்திராஷ்டம காலகட்டம். அப்போ இந்த காலகட்டங்களில் நார்மலாக பயணம் செய்கிறதுக்கோ, இன்னொருத்தர் வீடு போகிறதுக்கோ, இன்னொரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ சிறப்பான நாள்களாக இருக்காது. அவாய்ட் பண்ணுறது நல்லது. ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபனான சூரியனோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபனான சூரியன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் ராசியிலும், அதுக்கு பிறகு 2ஆம் வீட்டுக்கு. இப்போ சூரியனோட பொசிஷன்றது ஓகே தான், நாட் பேட், ஓகே, நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. அடுத்து ராசிக்கு 3-12 கூடியனான புதனோட பொசிஷனை பார்க்கணும். ராசிக்கு 3-12 கூடியனான புதன் இப்போ ராசியில் இருக்குது. அது ஒரு நல்ல பொசிஷன் தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு 3 ராசிக்கு 3 தைரியத்துக்கும் அயனசேன போக்ஷஸ்தானத்துக்கு அதிபரான புதன் ராசியில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து ராசிக்கு 4-11 கூடிய சுக்கிரன் என்னோட பொசிஷனை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ராசிக்கு 4ஆம் இடமும் லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துக்கு அதிபரான சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் வீடான மிதுனத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பயணத்தால் லாபம், வீட்டில் ஒரு அமைதி, படிக்கிற கல்வியாளர்களுக்கான கல்வியில் ஒரு முன்னேற்றம், எக்ஸாமில் நல்லா அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் ஆகஸ்ட் மாதம். இப்போ கடகராசி பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாமு இல்லை உத்தியோக கேட்டுறதுக்கான ரிட்டன் டெஸ்ட்டு எல்லாம் இருந்தால் அது ஒரு பாசிட்டிவாக அமையும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அமைதியான சுச்சுவேஷன் எல்லாம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அடுத்து ராசிக்கு 5-11 கூடிய செவ்வாயோட பொசிஷன் நம்ம பார்க்கணும். இப்போ ராசிக்கு 5-11 கூடிய செவ்வாய் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு புத்திஸ்தானத்துக்கும் 10 புத்திஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் அதிபரான செவ்வாயோட பொசிஷன் நம்ம பார்க்கணும். இந்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே ராசிக்கு 3ஆம் வீடான கன்னியில் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் உணர்ச்சி வசப்போக்கு, கொஞ்சம் கோபப்படக்கூடிய காலகட்டம். நம்ம புத்தியில் தோன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு ஆற்றலோடு செயல்படுத்தணும்னு சொல்லி அது கொஞ்சம் வீக் ஆகாமல் கொஞ்சம் இமோஷனல் ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா 5ஆம் பாவாதிபனும் 10ஆம் பாவாதிபனும் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில், வீரியஸ்தானத்தில், இமோஷனல் ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் கூட கோவப்படுத்தக்கூடிய, நார்மலாக கடகராசி அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது கோபம் வரக்கூடிய காலகட்டங்களும் இருக்கும். குறிப்பாக
சிந்திக்கிற விஷயத்தில், செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் டிலே ஆகுனா உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். அதுதான் நீங்கள் இதில் சிறப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து ராசிக்கு 6, 9 கூடிய குருவோட பொசிஷனை பார்க்கணும். ராசிக்கு 6, 9 கூடிய குருவோட பொசிஷன்னா, குரு போய் 12ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 6, 9 கூடிய குரு போய் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து, இப்போ சுக்கிரனும் அங்கே 12ஆம் இடத்துக்கு வந்துடும், சேர்ந்து பயணிக்கும். அது வந்து ஒரு சுக்கிரன், அது மட்டும் இல்லை, குரு வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரையில் போனதுனால அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சண்டால யோகத்தில் ஆகிருக்கிறாங்க. அதனால் அதுவும் ஒன்றும் ஒரு கெடுதல்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து ராசிக்கு 7, 8 கூடிய சனியோட பொசிஷனை நம்ம பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடம்ன்றது நம்ம பழகிற வட்டம், நட்பு வட்டம், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, நண்பர்கள், கணவன் மனைவி உறவுகள், நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வரும் அந்த 7ஆம் இடம். இப்போ அந்த 7ஆம் இடம்ன்றது இப்போது ராசிக்கு 9ஆம் இடமான மீனத்தில் வக்கரமாகுது. இது ஒரு 4 மாத காலம் வக்கரமாகும். இந்த வக்கரமான காலகட்டம் என்பது ஒரு மந்தகதி ஏற்படும். இந்த உறவுகளில், பிஸ்னஸில், நண்பர்கள் வட்டத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அது வந்து குறிப்பாக இந்த சனி தசை, சனி புத்தி, குறிப்பாக அந்த மாதிரி டைம் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப விசிபிளாக தெரியும். மற்றவங்களுக்கு அது அவ்வளோ தெரியாது. மற்ற திசையோ மற்ற தசாபுத்தி வரவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. இப்போ சனி வந்து வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளானெட்டு தான். ஏன்னா 7ஆம் பாவாதிபனும் அவர் தான், 8ஆம் பாவாதிபனும் அவர் தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானாதிபதி அவன் தான், சப்தமாதிபதி அவன் தான். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து வக்கரகதியில் கிட்டத்தட்ட 4-4.5 மாத காலம் வக்கரகதியில் சனி சஞ்சாரம் பண்ணும்போது இவங்களோட அந்த ஒரு பிஸ்னஸில் கூட ஒரு வேகதை இருக்காது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சனி வக்கரம் வந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக, ஏற்கனவே சனிக்கு மந்தனன்னு பேர் இருக்குது, அந்த வக்கரம் இனியும் ஸ்லோவாகும். ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு பொசிஷன் தான் இது, இந்த ஒரு 4-4.5 மாத காலம். அப்போ அது ஒரு குறிப்பாக அந்த சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் இந்த மாதிரி நடக்கிற காலகட்டம் உள்ள ஜாதகங்களுக்கு, குறிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ஒரு மோஷனாக இருக்கும். பட் அது கெடுதல்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்லோ பேஸாக இருக்கும். அவ்வளோதான் அதனோட டேக்அவேன்றது அதுதான். கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அவ்வளோதான். ஸ்லோவாக நமக்கு ஒரு டவுட் வரும், நமக்கு என்னப்பா நமக்கு இது இப்படி இருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை. அந்த சனி வக்கரமாக இருக்குது. அந்த சனி வக்கரம் ஒருத்தோட ரொம்ப வேகம் எடுக்கும். அதுவும் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பொசிஷன் தான் இருக்குது. அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த உங்களை தொழில், பழக்க வழக்கத்தில், மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு ஸ்லோ பொசிஷன் தான் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மட்டும் இல்லை, செப்டம்பர், அக்டோபர் இறுதி வரைக்கும் அந்த பொசிஷனில் தான் நம்ம மூவ் ஆக வேண்டியிருக்கும். இதுதான் யதார்த்தமான பொசிஷன். மற்றபடி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஒரு பொசிஷன் தான். ஏன்னா அவங்களோட சுக்கிரனோட பொசிஷன் நல்லாயிருக்கு, சூரியனோட பொசிஷன் நல்லாயிருக்கு, புதனோட பொசிஷன் நல்லாயிருக்கு. அப்போ மேஜர் பிளானட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியனோட பொசிஷனில் நல்லா இருக்கிறதுனால ஒரு கடகராசியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு நியூட்ரலான ஒரு மாதமாக தான் இருக்கும் ஆகஸ்ட் மாதம். மிக சிறப்பு. வணக்கம் அஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கு. இது வந்து ஜோதிட சம்பந்தமான சில ஆய்வுகளிலும் சில அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த ராசி பலன் சொல்கிறது. இந்த மாதாமாத ராசி பலன்களை பண்ணி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணானா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன முயற்சி. ஜோதிடம் என்பது நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு கலை, ஒரு ஆர்ட்டு தான். இதில் சாதக பாதகங்கள் இருக்கும், தவறுகள் நடக்கலாம், எல்லாம் நடக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம லைஃபோடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கடந்து போகுது. இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம இப்போ எதை நம்புகிறோம்னு தெரியல, நம்மளோட அனுபவத்தினோட அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் கடந்து போகுது. அதனால் வந்து இந்த வருந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், உங்களுக்கு ஓகேன்னு தோணுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.